வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிடில் இங்கிலீஷ் பீரியடை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1066 ஏடியிலேருந்து 1350 ஏடி வரைக்கும் இருந்த காலகட்டத்தை தான் நம்ம மிடில் இங்கிலீஷ் பீரியட் சொல்லுவோம். இந்த 1066 ஏடியில் தான் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸு, இது கடைசி ஆங்கிலோ சாக்சன் ராஜாவான ஹெரால்டுக்கும் டியூக் ஆஃப் நார்மரியான வில்லியம்க்கு நடுவில் நடந்தது. இதில் கிங் ஹெரால்டு தோல்வி அடைஞ்சார். அதுக்கப்புறம் நார்மன்ஸ்லாம் இங்கிலாண்டில் செட்டில் ஆனாங்க. அதனாலேயே இது நம்ம நார்மன் கான்குவெஸ்ட்னே சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்களுக்கு, அப்புறம் நோபல்ஸ், கிளர்ஜிமென், காமன் பீப்புள் எல்லாருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. நிறைய உள்நாட்டு போர், வெளிநாடுகளோட போர்லாம் நடந்த காலகட்டம் இது. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு வீரம், ஒரு ரொமான்ஸ் இதெல்லாம் ஆரம்பித்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி பெண்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் ஏழைங்க மேலே ஒரு பச்சாதாபம் வந்த ஒரு காலகட்டம் இது. இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ், லாட்டின்லாம் அவங்களுடைய தாக்கம் நிறைய இங்கிலாந்து மேலே இருந்தது. ஆனாலும் நிறைய போயட்ஸ் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் மாதிரி தான் நாங்களும் இப்போ எழுதுவோன்றதில் பிடிமானமாக இருந்தாங்க. முக்கியமாக லாசமேனோட ப்ரூட் பார்த்திங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் ட்ரெடிஷனில் எழுதப்பட்டது. இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு நேஷ்னல் போயம் இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்தது. அதே மாதிரி நிறைய போய்ட்ரி யார் எழுதுனாங்கன்னு பேர் நமக்கு தெரியல. ஆனால் பல படைப்புகளில் அந்த ஆத்தர்ஸ் யாருன்றது நம்மளுக்கு தெரிந்துருக்கு. அதே மாதிரி போய்ட்ரியில் பார்த்திங்கன்னா க்ரானிக்கல்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் டைரக்டிக் போயம்ஸ், ரொமான்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதங்கள் இந்த காலத்தில் வந்தது. ப்ரோஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு போய்ட்ரி அளவுக்கு இல்லை. அதே மாதிரி டயலெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் 4 டயலெக்ட்ஸாக இருந்தது. இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் 5 டயலெக்டாக விரிவடைஞ்சது. ஒன்று நார்தர்ன், இந்த நார்தர்னே நம்ம லோ லேண்ட் ஸ்காட்ஸு, நார்தர்ன் இங்கிலீஷ்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். அப்புறம் ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ், வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ், கென்டிஷ், வெஸ்ட் சாக்சன். இந்த 5 டயலாக்ஸில் ஈஸ்ட் மிட்லாண்ட் தான் பிரதானமாகி கடைசியில் நிலச்சி நின்றுச்சு. இது காரணம் என்னென்னா லண்டன் அந்த இடத்துல இருந்தது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது சாசர், அவருடைய கேண்டபரி டேல்ஸை இந்த டயலாக்டில் தான் எழுதினார். அவர் தான் இதை ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக உருவாக்குறதுக்கு வழிவகுத்தார்னு கூட சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஈஸ்ட் மிட்லாண்டில் பேசப்பட்ட அந்த டயலாக் தான். அதே மாதிரி போயம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 3 வகையான போயம்ஸ் இருந்தது. க்ரானிக்கல்ஸ்லேயே லாட்டின் க்ரானிக்கல்ஸ், பிரிட்டிஷ் க்ரானிக்கல்ஸ் இருந்தது. அப்புறம் ரிலீஜியஸ் அண்ட் டைடாக்டிக் போய்ட்ரி, அப்புறம் ரொமான்சஸ். க்ரானிக்கல்ஸில் லாட்டின் க்ரானிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஹிஸ்டோரியா நாவலா, இதை எழுதுனது வில்லியம் ஆஃப் மால்ஸ்மரி. 2வது ஹிஸ்டோரியா ரெஜியம் பிரிட்டானியா, இதை எழுதுனது ஜெஃப்ரி ஆஃப் மேமத். அப்புறம் 3 பிரிட்டிஷ் வேர்ஸ் க்ரானிக்கல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லாசமன்ஸோடைய ப்ரூட்டு, இதை எழுதின காலம் 1205 ஏடி. இதை எழுதின மாங்க் பேர் லாசமன். இதில் கிட்டத்தட்ட 16,000 அலிட்ரேட்டிவ் லைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய ஹிஸ்ட்ரி, ப்ரூட்டஸ் இங்கிலாண்டுக்கு வந்ததுலேருந்து கேடவெல்டரோடைய இறப்பு வரைக்கும் இதில் இருக்குது. இதோடைய முக்கியமான சோர்ஸ் ரோமன் டி ப்ரூட் ஆஃப் வேஸ்ன்றதுல தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது நார்மன் ஃப்ரெஞ்சிலேருந்து ஹிஸ்டோரியா ரெஜியம் பிரிட்டானியா, இதை எழுதின ஜெஃப்ரி ஆஃப் மேன்மோன்த். இந்த புக்கை இன்னும் அந்த ஓல்டு இங்கிலீஷ் போய்ட்ரியோட அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருக்கு. அடுத்தது ராபர்ட் ஆஃப் க்ளூச்செஸ்டர், அவருடைய ரைமிங் க்ரானிக்கல்ஸ்க்கு. அடுத்தது ராபர்ட் மேனிங் ஆஃப் ப்ரூனி, இவர் ப்ரூனின்ற இடம் அது லிங்கஷயரில் இருக்குது, அங்கேருந்து தான் வந்திருக்காரு. இவருடைய ரைம்டு ஸ்டோரி ஆஃப் இங்கிலாந்து முழுசாக முடிச்சுட்டு அதை அவரே சொல்லியிருக்கார் முடிவில். இதை நான் முடிக்கிற நேரம் 3 and 4 o'clock, என்றைக்குன்னா ஃப்ரைடே மதியம் மே 25, 1338. இது நோவாவுடைய கதையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் டெல்லேஜ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எட்வர்ட் த ஃபர்ஸ்டோடைய இறப்பு வரைக்கும் இது எழுதுது. இவரோட உண்ணா படிப்பு ஹேண்ட்லிங் செஞ்சு இதை 1303 இவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.